வெளிநாட்டு தேர்தலில் வெற்றி பெறும் தமிழர்கள் 65 வருடங்களாக ஒருவரையே நம்பி வாக்களிக்கும் மக்கள். யார் அவர்? அப்படி என்ன செய்தார்? அதிர வைத்த சிங்கப்பூர் தேர்தல். தொடர்ந்து 14வது முறையாக வெற்றி பெற்ற சிங்கப்பூரின் PAP என்கிற பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி கட்சி புதிய பிரதமரானார் லாரன்ஸ் வாங். அது சரி, ஏன் ஒரே கட்சி? இந்த கட்சியை உருவாக்கியவர் சிங்கப்பூரின் முதல் பிரதமர், மாடர்ன் சிங்கப்பூரின் தந்தை என அழைக்கப்படுபவர். அவ்வளவு ஏன், இந்த நாட்டையே செதுக்கி எடுத்தவர். இதில் தமிழனின் பங்கும் இடம்பெறும். அதன் பின்னணியில் இருப்பவர் லீ குவான் யூ. மலேசியாவுடன் இணைந்திருந்த சிங்கப்பூரை மலேசியா வெளியேற்றிவிட்டது. அதன் பிறகு 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் தனி சுதந்திர நாடாக உருவானது. வெறும் பொட்டல் காடை வைத்து வணிகம் செய்ய முடியுமா என பல தரப்பிலிருந்து பேச்சுக்கள் எழுந்தன. அதை உடைத்து எறிந்து சிங்கப்பூரின் தூணாக இருந்தவர்தான் லீ குவான் யூ. சிங்கப்பூரை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றவர். இவரது பாதையில்தான் இன்றும் பலர் பாதம் பதிக்கின்றனர். குறைந்த வருடம் அபார வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், வணிகம் என பல தரப்பில் வளர்ந்தது சிங்கப்பூர். அங்கு அனைவருக்கும் கட்டாய வேலை, சிறந்த கல்வி, இருப்பிடம், பாதுகாப்பு போன்றவை தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டது. மற்ற நாடுகளில் இருந்து வேலைக்கு ஆட்களை எடுத்து வந்து அவர்களுக்கும் சிறந்த பாதுகாப்பு மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தார் லீ குவான் யூ. இங்குதான் போராடுவது தவறில்லை, ஆனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட வேண்டும் என்ற செயல் வெளிப்பட்டது. அடிப்படை தேவைகள், கடுமையான தண்டனைகள் என நாட்டின் வளர்ச்சியை தீர்மானித்தார் லீ குவான் யூ. இவரது கோட்பாடுகள் தான் இன்று உலக நாடுகளையே திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், மலேசியாவில் தமிழ் ஒரு சிறுபான்மை மொழியாகவே இருக்கிறது. தமிழை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக அறிவித்தது சிங்கப்பூர். சிங்கப்பூர் தமிழுக்கே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளது. அங்கு அரசியலிலும் தமிழர்கள். செல்லப்பன் ராமநாதன் 6வது ஜனாதிபதியாகவும் தர்மன் சண்முகரத்தினம் 9வது ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்றனர். அவ்வளவு ஏன், தற்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசியை பூர்வீகமாக கொண்ட ஹமீத் ரஹமதுல்லா பின் அப்துல் ரசாக் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இந்தியாவை தாண்டி தமிழை சிறப்பிக்கும் நாடாக அன்று முதல் இன்று வரை விட்டுக் கொடுக்காமல் கை கொடுத்து வருகிறது சிங்கப்பூர்.